எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. உனக்கு இது நல்லதா இருக்கு. நீ என்ன போட்டிருக்க? நான் இவ்வளோ ஷார்ட்டாக போட மாட்டேன், பட் இதை போட்டு தானே ஆகணும். நானும் எவ்வளவோ அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கும் இந்த மாதிரி கூட டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் பட்ஜெட் இருக்கு. அண்ட் இதில் வயரிங்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட சீனியர். இப்படி சொல்லி என்ன ஜூனியராகவே வச்சிரு. ஸோ ஒயர்லாம் எங்கே மறைக்க போகிறோம்? நான் இங்கே வைக்கலான்னு நினைக்கிறேன். எங்கே? இங்கே. இங்கேயா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, டெஸ்டிங் டெஸ்டிங். கேன் எவ்ரி ஒன் ஹியர் மீ? குட். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது ஒரு சிம்பிள் ஆப்ரேஷனாக தான் இருக்கும். அங்கே ஸ்டஃப்ஸ் மாறும்போது நான் சிக்னல் கொடுக்குறேன். வி ரெடி? நீ ரெடியா? லெட்ஸ். ஜெஃபு, செம்ம ஸ்டஃப் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. நம்மளுடைய ப்ராஃபிட்டும் இப்போ அதிகமாக தான் வளர்ந்துட்டே இருக்கு. ஏன் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுற? எல்லாருக்குமே வெரைட்டி தேவைப்படுது. கிக் ஒன்று தான், ஆனால் புதுமையை எதிர்பார்க்குறாங்க. புதுமையா? இது மார்க்கெட்டையே மாற்ற போகுது, பார்த்துட்டேரு. ஃபேட்னால்? அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டஃப்பில் வேறு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கோம். கிக் 2 மடங்கு இருக்கிறது மட்டும் இல்லை, என்ஜாய்மெண்ட்டும் 2 மடங்கு ஆகிடும், அடிக்ஷனும் 2 மடங்கு ஆகிடும். இவதான் உனக்கு வேணுமா? நல்லா தான் இருக்கா. இவன் நம்ம புது ட்ரெயினி தான். யார் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ. உனக்கு தான் இந்த பார்ட்டியே. அவ பேரு கீக்கி. ஒன் டேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருப்பா. ஆமா, அது என்னமோ உண்மைதான். நீ ரொம்ப அழகா இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் யோர் காம்ப்ளிமெண்ட். என்ன, ரெடியா? Would you like some wine? எஸ். நீ ஓவர் ட்ரெஸ்டாக இருக்க. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. தேங்க்யூ. லூனா, நம்ம கிளைண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்க ட்ரெஸ் கொடு. நான் இவளுக்காகவே ஒன்று வச்சிருக்கேன். Excuse me, I'll be right back. Enjoy yourself. Hey Dad, நீங்க பார்ட்டியை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. பார் இஸ் ஆன். என்ன வேணுமோ என்ஜாய் பண்ணுங்க. நான் இதெல்லாம் வேணும்னு உங்ககிட்ட கேட்கவே இல்லையே.
இன்னோ நிறைய அப்பாங்க தன்னுடைய பசங்களுடைய இப்படிப்பட்ட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒன்று சொல்லவா, அம்மா மட்டும் இப்போ இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அம்மா இதையா சொல்லுவா? அவளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. உங்க அம்மா உண்மையிலேயே பெருமைப்பட்டிருப்பா. ஒருவேளை நீ பாத்ரூம் கழுவி இருந்தாவோ, நாயோட மலத்தை அள்ளி இருந்தாவோ பெருமைப்பட்டிருப்பா. நேர்மையா சம்பாதிக்கிறது தான் அவளுக்கு எப்பவுமே பிடிக்கும். ஆனா நீ என்ன பண்ற? பண்ற வேலையில பெருமை வேற. பிளானுக்கான டைம் ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா? கரெக்டாக போயிட்டு இருக்கு. கீகி போய் இதை போட்டுட்டு வா. இது எனக்கு ஃபிட் ஆகுமான்னு தெரியல. ஃபிட் ஆகும். நான் உன்கிட்ட கேட்கல. கோ. ஆல்ஃபட்டீன், வேற ஒரு அவுட்ஃபிட்டை எனக்கு ஹோஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த டிவைஸை ரிமூவ் பண்ணுறேன். 15 நிமிஷத்தில் எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா உள்ளே வந்துடுங்க. ஷிட். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரெடி ஆயிட்டேன். சீக்கிரம் வா. எப்படி இருக்கேன்? நம்ம கஸ்டமர்ஸ்லாம் நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க. ஃபெட்னல் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ரியோஸ், நீ ரொம்ப வரி பண்ற. நான் சொன்ன மாதிரி செஞ்சா போதும். ஞாபகம் வச்சுக்கோ, நீ மட்டும்தான் மெக்சிகோலேயே ஒரே கெமிஸ்ட் கிடையாது. தெரியும், ஃபாண்டினோவும் இருக்கான். பிஸ்னஸில் எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். லெட்ஸ் பார்ட்டி. ஏதோ உள்ள ரெஸ்ட் ரூம்ல இருந்து எடுத்து. Come here, mamacita. ஸ்னிஃப் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. செனோர், ஐம் க்ளீன். எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் ஒரே ஒரு பம்ப் தான். கிளைண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியணும்ல. இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ப்ரோ, இது ஓவர் டோஸ். வேண்டாம். நான் வேணா ட்ரை பண்ணவா? Sit down. எனக்கு இப்போ உடனே பாத்ரூம் போய் ஆகணும். இங்கேயே வெயிட் பண்ணு. ஸ்னிஃப் பண்ண இல்லை கீக்கி செத்துருவா. பார்த்தல, இட்ஸ் பர்ஃபெக்ட். அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா அவ ஒண்ணு செத்துருவா. ஆகாது, கத்தாத. பியட்ரிஸ், பியட்ரிஸ், அப்ரோச்சிங் டார்கெட். பியட்ரிஸ், இங்க பாரு பியட்ரிஸ். யாராவது சீக்கிரமா நாக்க எடுத்துட்டு வாங்க. அப்ரோச்சிங் டார்கெட். பியட்ரிஸ், பியட்ரிஸ், இங்க பாரு. ஏய், அவ சரவுண்ட் பண்ணுங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன பாரு. பியட்ரிஸ். நான் இங்கிருந்து உடனே போயே ஆகணும். இன்னும் சில ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. இதையெல்லாம் நானே கழட்டி போட்டு. No, please. நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன், இதே சொல்லிட்டு இருக்கீங்க. Please, எனக்கு இங்க இருக்க பொறுமையா இருங்க. பிடிக்கல. நான் கிளம்புறேன். இது உங்க சேஃப்டிக்காக தான் சொல்றோம். என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? இவங்களால இங்க இருக்க முடியாதான். உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓ, வாலரி நர்ஸ் சொல்றத கேளு ப்ளீஸ். இதை என்கிட்ட விடுங்க. நீங்க பாத்துக்கோங்க சார். தேங்க் யூ. என்ன இதெல்லாம்? பீட்ரஸ் எங்க? ஐம் சாரி. அவளை எங்களால காப்பாற்ற முடியல. நம்ம டீம் அவளை சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு தான் போனாங்க. பட் யூ நோ, அன்ஃபார்ச்சுனேட்லி. நான் அவளை விட்டுருக்க கூடாது. இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். சாnchez இப்ப எங்க தெரியல. அவன் எனக்கு- மெக்சிகோல எங்க இருக்கான்னு மட்டும் தெரியும். தேங்க் யூ.
இவங்க யாரு? இவ டிடெக்டிவ் ஜெனிலின். சாnchez கேஸ்ல உனக்கு பின்னடைவு ஏற்பட்டதால இவளும் இதுல அசைன் ஆயிருக்கா. ஷீ இஸ் an எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட். அதே சமயத்துல இவ ஒரு திறமையான டிடெக்டிவ். டிடெக்டிவ் வேலரி மெண்டஸ், மீட் யுவர் நியூ பார்ட்னர். நைஸ் டு மீட். என்ன யாரும் நிழல் மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டாம். இவ உனக்கு நிழல் கிடையாது, இவ உன்னோட பார்ட்னர். சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டு இந்த கேஸை முடிக்கிற வழியை பாரு. உன்னாலதான் இந்த கேஸுக்கு ஒரு பெரிய செட்பேக். என்னது செட்பேக்கா? என்ன விளையாடுறீங்களா? 14 months இந்த கேஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை கேஸ். நாம சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணி இனிமே இதுல எதுவும் இல்ல. என்னோட பியாட்ரஸும் போயிட்டா. நீ ஃபைல பாக்குற வேலையை பாரு. அவனை பிடிச்சிடலாம் டிடெக்டிவ். ஐ ப்ராமிஸ். எல்லாம் முடிஞ்சது. வேலரி. நாம தோத்துட்டோம். டிடெக்டிவ். இங்க இருந்து போங்க. இங்க பாரு பியாட்ரிஸ், யாராவது சீக்கிரமா நார்க்கன் எடுத்துட்டு வாங்க. பியாட்ரிஸ், பியாட்ரிஸ், என்ன பாரு, என்ன பாரு. உனக்கு ஒண்ணும் இல்ல பியாட்ரிஸ். தேங்க்ஸ் கேப்டன், நானே அதை பார்த்துக்கிறேன். ஹாய் வேல்ரே, நானும் பிஏ பற்றி கேள்விப்பட்டேன். நீ எப்படி இருக்க? ஐம் குட், தேங்க்யூ. நம்மளோட கேப்டன் இப்போ கேபினில் தான் இருக்காரு. நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. உங்க வார்னிங்க்கு தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் மீட் பண்ணுறேன். பாய். ஓ கம் ஆன், அவன் தான் பண்ணியிருக்கான். ரூம்குள்ள வரும்போது வீடியோ கட். I'll call you back later. ஓகே தேங்க்ஸ், பாய். என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? சாnchez பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எதுவும் இல்லை, அவன் தலைமறைவாயிட்டான். கொக்கைனோட சேர்த்து ஃபெட்டனலும் விற்கிறதா எங்களுக்கு அவனை பத்தின தகவல் வந்துச்சு. இனியும் அவனை பிடிக்காம இருக்கக்கூடாது. லுக், அவன் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கானான்னு கூட தெரியாது. ஓகே, இந்த நாட்டிலேயே இல்லாத ஒருத்தனை நான் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? நடக்கிற ஒவ்வொரு கிரைம்லயும் அவன் சம்பந்தப்பட்டிருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த ட்ரக் டீலிங்காக சாnchez கண்டிப்பா என்னால அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான பவரும் என்கிட்ட இருக்கு. ஆனா வேற ஒரு நாட்டில் இருக்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்றது ஏன் ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது. அவன் எங்க இருக்கானோ அவங்க தான் அரெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு இதை பத்தி எந்த அக்கறையும் இல்ல. அவங்க யூஎஸ் டெரரிஸ்ட் அண்ட் மல்டிநேஷனல் கேங்ஸ்டர்ஸ் மேலதான் கண்ணா இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. Look, Valerie, I am sorry about Detective Wells. ஓ மனநிலை என்னங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி நடந்துருச்சு. என்ன பண்றது? சாnchez எங்க இருக்கான்னு தெரியாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை நான் அவனை பிடிச்சேன்னா? Valerie, ரொம்ப பர்சனலா எடுத்துக்காத. முட்டாள்தனமா எதுவும் பண்ணி வைக்காத. நீ கிளம்பு. ஹே வால்ரி, உன் நியூ பார்ட்னர் எங்க? அவ்வளோ கோபம். ஏன் ஜூலியானா, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கற. என்னால முடியாது. கத்தாம நான் சொல்றத கேளு. முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும், நமக்கு பிரச்சனை இருக்காது. ஏன் அது உன்னால முடியாதா என்ன? என்னால நான் எஃபோர்ட் நான் போடுறேன். எதுவும் பேசாத. மேல நான் என்ன பண்ணனும்னு எதிர்பார்க்கறேன்? சாnchez நம்ம பொண்ண இல்ல, தூக்கிட்டான். நம்ம கிட்ட அதுக்கான ப்ரூஃப் எதுவும் கிடையாது. அவன் மேல ஃபால்ட் இல்லாத போது நான் உன்கிட்ட அவன சொல்லி பிசினஸ் புரிய பண்றது வைக்கவே தப்பு இல்ல. முடியல. என்னால இப்படி இருக்க முடியாது. நான் கிளம்பறேன். முடியாது. நீ ஏதாவது பண்ணு. ஃபைனலா நீ என்னதான் சொல்ல வர? மிகேல், என்ன போக விடு. நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னால அதை மீற முடியாது. ஐயோ, அவனை பகச்சிக்கவே முடியாது என்னால.
ஊ ஹலோ மிகேல். நீ நீ இங்க என்ன பண்ற? உனக்கே ஏன்னு தெரியும். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். புது ஸ்டஃப் இன்னும் சரியா சேல் ஆக மாட்டேங்குது. ஏதோ மிக்சிங் இருக்குங்கிறதுனால அது தெரிஞ்சு வாங்காம இருக்காங்க. அதான். நான் கேள்விப்பட்ட விஷயம் இது இல்லையே. ஸ்டஃப்ஸ் எல்லாம் நம்ம நினைச்சதை விட வேகமா தான் வித்திருக்கு மிகேல். நீ இவ்ளோ டேலண்டடா எல்லாத்தையும் அனுப்புவேன்னு தெரியாம போச்சு. பட் நீ இப்படி மாத்தி பேசக்கூடாது. ஸ்டஃப்ஸ் எல்லாம் நல்லா சேல் பண்ணிருக்க, ஆனா ஒண்ணுமே இல்லை நீங்க கிட்ட சொல்றேன். ஓகே ஓகே, நான் வேற என்ன பண்றது? சரி, நான் 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 கொடுத்துட்றேன். எக்ஸலண்ட். இது நீ முதல்லயே சொல்லிருக்கலாமே. பணம் வச்சிருக்கல? அது இருக்கு. அது அங்க நான் அங்கே தான் வச்சிருக்கேன். இரு வரேன். ஐயோ, இங்கே எனக்கு புரியவே இல்லை. நான் ஆக்சுவலி இங்கே தான் வச்சிருந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. லுனா, சத்தியமா சொல்றேன், என்னை நம்பு, நான் போய் சொல்லல. இங்கே தான் இருந்தது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு நினைச்சியா? என்ன சொல்ல வர? நான் போய் சொல்லல. சாnchez கிட்ட நான் இந்த மாதிரிலாம் விளையாடவே மாட்டேன். அவனுடைய பவர் எனக்கு தெரியும். ப்ளீஸ், என்னோட ஒய்ஃப் ஜூலியானா, அவ தான் எடுத்துருக்கணும். எடுத்துட்டு போயிட்டாளா? இங்க பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவகிட்ட பேசுறேன். ஸ்டஃப்பை நான் எப்படியாவது திரும்ப வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இட்ஸ் ஓகே, நான் உன்னை நம்புறேன். ப்ளீஸ் லுனா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடு. நான் பேசி வாங்கிடுறேன். ஓகே ஓகே, அவகிட்ட பேசலாம். ஓகே ஓகே. இவனோட வைஃப் ஸ்டஃப் எடுத்துட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அவளை பிடிக்கலாம். ஓ, இவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அவன் இங்க வந்தானா அவளை பிடிக்கிறதுக்கு ஆல் செட் பண்ணியாச்சு. எங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே சொன்னாங்க. அவ இல்லாம வீடாவே இல்லை. அவங்கள நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க ஒரு எக்ஸலண்ட் ஆஃபீஸர்னு கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. நீ ஒன்றும் அதையே நினைச்சு அதை பத்தி பேச தேவையில்ல. அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு கேப்டன் சொல்றாரு. ஒருவேளை அப்படி பண்ணாலும் அவன் எங்க இருக்கானே தெரியலையே. அப்போ இது அவ்வளவுதான். சாnchez எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அண்ட் பியாட்ரிஸ்க்கும் இதனால நியாயம் கிடைக்க போறதில்ல. என்ன அவ ப்ரப்போஸ் பண்ணப்போ அவளுக்கு நோ சொல்ல சொல்லிதான் என் இன்ஸ்டிங் சொன்னுச்சு. அவளை பிடிக்காததுனால இல்ல, நான் அவளுக்கு தகுதியானவ இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அவ கூட பழகினதுக்கு அப்புறம் அவளை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுவே அவளோட சாவுக்கு காரணமாயிடுச்சு. என்னால அவளை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. நான் அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தேன். உன்னால அதுல எதுவும் பண்ணியிருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி, என்னால எதுவும் பண்ண முடியல.
அவன் இருக்கிற இடம் தெரியுது. அவனை மறுபடியும் இங்க வர வச்சா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்களோட டியூட்டியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, புரியுதா? அவன் ஒன்னும் வரப்போறதில்ல. அவன் மெக்சிகோல எங்கேயோ மறைஞ்சிருக்கான். அவன் திரும்பவும் இங்க வரது ரிஸ்க்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நானே என் கையால அவனை பிடிக்கிறேன். நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. கேம் இன்னும் முடியல. வெயிட். இதுல நீ கிச்சன்ல வேலை செய்யணும்ன்ற பாரு, இதையே நீ மிஸ் பண்ணிட்ட. எங்க? அதோ அந்த பக்கம். இங்கயா? அங்க இல்ல, அங்க. நாங்க என்ன ஓபன் பண்ணல. வேலரி, தேங்க்ஸ். ட்ரிபிள் பி எங்க? அவ நியூயார்க்ல ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் கேஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் வீட்ல இப்ப சும்மா தான் இருக்கேன். நீ இன்னும் கேப்டன் ஆகாம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. கேப்டன் லெங்லி இஸ் கிரேட். அவர் எப்பவும் எனக்காக இருக்காரு. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் வேல். நடந்ததை நானும் கேள்விப்பட்டேன். ஐ எம் சாரி. எனக்கு பீட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ரே. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? இங்க பாரு, நான் யாருக்கும் தெரியாம இங்க மறைஞ்சிருந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை எதுலையும் இன்வால்வ் பண்ணிடாத. விஷயம் கேள்விப்பட்டேன். அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்ன கேள்விப்பட்டீங்க? நான் என்ன கேள்விப்பட்டா உனக்கு என்ன வந்தது? கம் ஆன் ரே, உண்மையை சொல்லுங்க. என்னை குற்ற உணர்ச்சியில் தள்ளிடாத. இருக்கட்டும், நான் எப்படி உனக்கு கால் பண்ணலாம் தான் நினச்சேன். இது ஒரு பெரிய லீடாக இருக்கும்னு எனக்கு தோணலை. கோ ஆன். அடிக்கடி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஸ்டஃப்பை பற்றி, இது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதுலேயும் பெஸ்ட் ஸ்டஃப் யார்கிட்ட கிடைக்குன்றது, யார் மூலியமாக வாங்கலான்றத பேசுவாங்க. நான் எல்லார்கிட்ட இருந்தும் கேட்குறது அந்த ஒரே ஒரு பேர் மட்டும்தான். அது மெகில் ஆகிலார். செயின்ட் ஜார்ஜ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கான்னு கேள்விப்பட்டேன். தட்ஸ் ஃபனி. மிகேல் என்னோட ஃபைல்லையே இல்லையே. நான் எப்படி அவனை மிஸ் பண்ணேன்? அவன் இப்போ தான் வந்திருக்கான். அவனை வச்சு தான் இந்த ஸ்ட்ரீட்டில் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனால தான் ஸ்டஃப்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. அவன் இந்த ஃபீல்டில் தனி சாம்ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அவன் என்ன விற்கிறான்? அவன் என்ன விற்கல, என்ன தான் விற்கல. வீட், கிராக், மாலி, பிசிபி, எக்ஸ்டசி, ஹெராயின். இது மட்டும் இல்லை, இதை விட பெருசாக ஒன்று விற்றுக்கிட்டு இருக்கான். என்ன அது? அது ஒரு மாதிரியான ஒரு மிக்சிங். அதுக்கு பேர் ஏதோ ஓபியாடோ ஏதோ சொல்லுவாங்க. அது பவர்ஃபுல் ஸ்டஃப். அதை ஒரு தடவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், உயிருக்கே ஆபத்து. இதெல்லாம் சான்சஸ் வேலைன்னு தெரியுது. அவன்கிட்ட தேவையில்லாமல் மோதாத, ஜாக்கிரதையாக இருந்துக்கும். இப்போ நாம இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா அப்புறம் நிறைய பீப்புள் இதை யூஸ் பண்ணி செத்து போயிடுவாங்க. எனக்கு வயசாயிடுச்சு வேல். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சின்ன பசங்க மாதிரி என்னால் அவங்கள ஓடி போயெல்லாம் பிடிக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பும் இல்லை. அவங்க கிட்ட பணமும் பவரும் எனர்ஜியும் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. தெம்பு இருக்கிறப்ப நல்ல ஃபைட்லாம் பண்ணிட்டு இப்போ என்னால் சுத்தமாக முடியாது. எனக்கு புரியுது. அப்போ வெப்பன்ஸ் எல்லாம் இது சொல்றையே, கொடுக்குறேன். இன்னும் அவளை கண்டுபிடிக்கல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம ஆளுங்களையும் அவள் போகிற இடத்தெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். அவளால் எங்கேயும் தப்பிக்க முடியாது. பிடிச்சிடலாம் அவளை. அவளை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா டேட்? ஹே, நீ இவ்வளோ ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா நீ நேரம் ஒரு பெரிய பணக்காரனா இருப்படா முட்டாள். இந்த பிரச்சனைக்கு உங்க உதவி ஏதாவது கிடைக்குமா? கேவலமான பொருளையும் பணத்தையும் ஒரு உதவாக்கரைய நம்பி கொடுத்து ஏமாந்துட்டேன். 1.2 மில்லியன்ங்கிறது உங்களுக்கு என்ன கேவலமான பணமா தெரியுதா? ஆமா, கேவலம்தான். 100-200 மில்லியனா இருந்தாலும் அதுக்கு மேல இருந்தாலும் கேவலம் தான். தப்பு. பணம் நமக்கு பெருசு இல்ல. இல்ல,
இத வச்சு அவ லக்ஸுரி கார், போஷ், வில்லா, ஹவுஸ்னு என்ன வேணாலும் வாங்கட்டுமே. அவ அந்த ட்ரக்ஸ வித்து இன்னும் கூட பணமாக்கட்டுமே. என்ன ஆக போகுது? இல்லைன்னா டாய்லெட் குள்ள போட்டு ஃப்ளஷ் பண்ணா கூட ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல. அது என்ன நல்ல சம்பாத்தியத்துல வந்த பணமும் பொருளுமா? நீங்க என்ன அவமானப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் கேவலப்படுத்தலாம், ஆனா என்னால துரோகத்தை சகிச்சுக்க முடியாது. நல்ல தொழில் செய்யறவங்க துரோகத்தை பத்தி பேசினா நியாயம்னு சொல்லுவேன். இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்து நான் உன்னை வளர்க்கல. போதைக்கு அடிமையாக்கி பணம் சம்பாதிக்கிறது, கேவலம் பணத்துக்காக ஆளுங்களை கொலை பண்றது, உனக்கு பாவம் தான் வந்து சேரும். பாவமா? இன்னும் என்ன போட்டு சபிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த உருவாக்கி நான் இங்க வந்திருக்கேன். ஏன் உங்களுக்கு இது தெரியலையா? சில முட்டைகளை உடைக்காம உங்களால ஆம்லெட் போடவே முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்காத வரைக்கும் உங்ககிட்ட பேசவே முடியாது. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அந்த பிச்சை காசுக்கா? இதெல்லாம் அவமானம். பணம் சம்பாதிக்கிறோம். அசிங்கம். இதனால எனக்கு தான் அவமானம். நான் உன்னை நினைச்சு வெட்கப்பட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நான் இப்படி அவமானப்பட்டதே இல்லை. மணி, பவர், ஸ்டேட்டஸ், அத நீ நியாயமா சம்பாதிச்சாதான் உனக்கு பெருமையே. தப்பான வழியில நீ பல கோடி சம்பாதிச்சாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த வாழ்க்கையில தோத்து போனவன் தான். நீ திருந்தணும்னு நான் தினமும் வேண்டிட்டே தான் இருக்கேன். அசிங்கமான முறையில பணத்தை சம்பாதிச்சு நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திடலான்னு மட்டும் கனவு காணாத. ஐம் சாரி சார். எதுக்காக? உன்னோட அப்பனா நான் தோத்து போனதுக்கு. கேப்டன், டிடெக்டிவ், என்ன விஷயம் சொல்லு. மிகேல் ஆகுலருங்கிற நேமை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ சாnchez விஷயம் தானே பேசுற? சாnchez மேல எந்த கேஸும் கிடையாது. நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. யார் அவன்? மிகல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஒரு ஸ்மால் ட்ரக் டீலர், அவ்வளவுதான். அப்பப்ப மாட்டிக்குவான், ஜெயிலுக்கு போவான், வெளியே வருவான். சாnchez-ஓட அவனுக்கு பெரிய கனெக்ஷன் இருக்கு, பட் அதுக்கான எவிடன்ஸ் தான் இல்லை. அவனையும் நம்ம ஆளுங்க நிறைய ஃபாலோ பண்ணிட்டாங்க. பிரிசன்ல இருந்து வெளியே வருவான், மறுபடியும் ட்ரக் விற்பான், ஆனா எங்க வாங்குறான்னு தெரியாது. சோ நீ விட்டுரு. அவன் இப்ப எங்க இருக்கான்? அவனோட அட்ரஸ் கொடுங்களேன் ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்ட. Thank you. Thanks for coming, man. Yeah. See you. Good. See you again. இன்னைக்கு ஸ்டாக்ஸ்லாம் செக் பண்ணிட்டல? பண்ணிட்டேன் சார். இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கான்னு பாத்துக்கோ. ஓகே, ஷூர். அப்புறமா லிஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஹெல்ப் யூ? எனக்கு நீங்க பசியா இருப்பீங்க, இந்தாங்க அங்க போய் உட்காருங்க. நீ உங்களுக்கு பிளேட் எடுத்து வை. எஸ். தேங்க் யூ. டேக் கேர் ஆஃப் ஹர். ஓகே, டேக் கேர் ஆஃப் ஹர். ஷூர் சார்.
மேம் திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ. வெல்கம். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? இது விஏ ஷெல்டர். ஐம் சாரி, எனக்கு பரவாயில்ல, எதுவும் அதுக்கு தெரியாது. பதில் சொல்ல வேண்டாம். உட்காருங்க. வீணா டென்ஷன்லாம் ஆகாதீங்க. சாப்பிடுங்க. நான் ஒண்ணு கேட்கலாமா? எதுக்காக வந்திருக்கீங்க? இட்ஸ் ஓகே. நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். பட் நீங்க யாரையும் ரிசம்பிள் பண்றீங்க. பார்க்க ரொம்ப டென்ஸ்டா இருக்கீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? என்னோட ஹஸ்பண்ட். புரிஞ்சு போச்சு. சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அது நம்மளால் வெளியே கூட சொல்ல முடியாது. நல்ல வேளை இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். அவன் நிறைய பிரச்சனை பண்ணிட்டான். இப்போ நீங்கள் சேஃபான இடத்துல தான் இருக்கீங்க. வேணும்னா நீங்கள் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாமே. இல்லை இல்லை இல்லை, போலீஸ் வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் அவன் பணத்தை திருடிட்டேன். எங்கே அந்த பணம்? இன்னும் அதை மறைச்சு தான் வச்சிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அதை திருப்பி கொடுத்துருங்க. அப்படி பண்ணிட்டா உங்கள் மேலே எந்த தப்பும் இருக்காதுல்ல. அவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க. மோசமானவங்கன்னா? ட்ரக் விற்கிறவங்க. ட்ரக் விற்கிறவங்களா? என்னால் எங்கேயும் போக முடியாது. என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. என்னை சேஸ் பண்ணுவாங்க. யார் உங்கள் ஹஸ்பண்ட்? என்னால் சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொன்னால் தானே ஹெல்ப் பண்ண முடியும். யார் உங்கள் ஹஸ்பண்டுன்னு சொல்லுங்க. மிகேல். மிகேல் அகிலார். ஓ, அவனா? என்ன? அப்படியா? என்னாச்சு? மிகிலோட அபார்ட்மெண்ட்ல அவன் இறந்து போயிருக்கான். அந்த இடத்துல அந்த பொண்ணும் இல்ல, ஸ்டஃப்பும் இல்ல, பணமும் இல்ல. இனிமே வெயிட் பண்ண முடியாது. நானே பர்சனலாக போய் அவள் எங்கே இருக்காளோ கண்டுபிடிக்கிறேன். ஏற்கனவே நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவளை எங்கன்னு தேடுறது? கண்டிப்பாக அவள் வீட்டுக்கு போக மாட்டா. எப்படியும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ஏதாவது ஃபேமிலி மெம்பருடைய வீட்லேயோ தான் அவள் இருக்கணும். அங்கேயே வச்சு அவளை தூக்கலாம். வீடு இல்லாதவ வேற எங்கே போவான்னு யோசி. இங்க என்ன பண்ற? நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், பட் நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. டின்னர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இங்க இருக்கிறது எப்படி தெரியும்? கேப்டன் தான் நீங்க இருக்கேன்னு சொன்னார். கமான். என்ன வேணும்? எனக்கு எதோ இருந்தாலும் ஓகே தான். புடி விஸ்கி. நீ மெடிசன் எடுக்கிறல்ல, இது குடிக்கலாமா? உயிரோட தான் இருக்கேன். ஓ, சரி, நீ இங்க என்ன பண்ற சொல்லு. டின்னர் கொடுக்க ஒன்றும் நீங்க வரல. மிகேல் அகிலார், அவனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. யா, ட்ரக் டீலர். அவனை சுத்தி நிறைய பேர் இருந்தே இருப்பாங்க. அவனை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுதானே இந்த சிட்டியில சான்சஸோட மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் அவன்தாங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுவும் தெரியும். இன்னைக்கு தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்தியா? என்கிட்ட கூட சொல்லாம? டிடெக்டிவ். இந்த டிடெக்டிவ்லாம் கூப்பிடாத, ஓகே? கால் மீ வேலரி. இந்த பிரச்சனையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ தலையிடாத. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் தான் உன்னோட பார்ட்னர். ஓகே? எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணனா அது எனக்கு எதிராக செய்யற மாதிரி ஆயிடும். ஓகே? ஐம் சாரி, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஐம் சாரி. சரி, ஆகுலாருக்கு என்னாச்சு? அந்த ஸ்டஃப்ஸை சுற்றி நிறைய அடையாளுங்க இருக்காங்க. அவங்க வேற எதையோ தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் எஸ்கேப் ஆகுறானோ? சான்சஸ் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது.
யாராவது அவன் கிட்ட இருந்து திருடணும்னு நினைச்சாலே கடைசியில் அவன் செத்து தான் போவான். அவனுக்கு வைஃப் இருக்கா? யா, ஜூலியானா ஆர்டேகா. ஷீஸ் கிளீன், மாடலாக ஒர்க் பண்ணுறா. அவளுக்கும் மிகேலுக்கும் ஒரு டாட்டர் இருக்கா, பேரு ஜென்னா. 1 வருஷம் முன்னாடி அவளும் காணாமல் போயிட்டா. இன்னும் அவளை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை சான்சஸ் மேபி இவனோட பிஸ்னஸ்க்கு ஒருவேளை அவளை அடக வச்சிருக்கலாம். இங்கே தான் யாரையும் நம்ப முடியாதே. கேட்கவே அசிங்கமாக இருக்கு. இன்னொரு ட்ரிங்க் வேணுமா? ஓ நோ, ஐம் குட். இது என்ன ஸ்மெல்? ஓ, கிம்ச்சி, கொரியன் டெலிகசி. இல்லை எனக்கு வேணாம். எனக்கு ரைஸ் அண்ட் மீட் ஓகே. உன் இஷ்டம். லுக், பியாட்ரஸும் நானும் சான்சஸை பிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணி அவனை நெருங்க ட்ரை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் நவ் ஐ ஹாவ் நத்திங். என்கிட்ட எந்த க்ளூவும் இல்லை. அப்படி ஒரு க்ளூ என்கிட்ட இருந்தா, உனக்கேற்ற மாதிரி ஒரு க்ளூ 3rd ஸ்ட்ரீட்டில் கிடைச்சதுன்னா குட் ஒர்க். அப்போ 10 மணிக்கு ஸ்டேஷன் வந்துரு, அங்கே மீட் பண்ணலாம். பெருசா ஒன்றும் இருக்காது. ஆனா இது வீடு தான். நீங்க அந்த இடத்துல தான் இருக்க போறீங்க. நீங்க இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கலாம். கிவ் மீ a sec. நான் போய் க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடுறேன் உங்களை. ஓகே, தேங்க்ஸ். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இடத்த மாத்திட்டு நான் கூப்பிடுறேன். சாப்பிடுங்க. நீங்க சர்வைவலுக்கு என்ன பண்றீங்க சார்? இந்த சார் எல்லாம் என்ன கூப்பிட வேண்டாம். ஜஸ்ட் கால் மீ ரே. ஓகே ரே. இப்போ உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஐ எம் ரிட்டையர்ட். ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரசாங்கம் பண்ணாததை நான் பண்ணுறேன். எனக்கு கையோட்டி ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு எப்படி என்னோட ஹஸ்பண்டை பத்தி தெரிஞ்சிருக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். ஷெல்டரில் அவனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐ எம் சாரி. நோ, அவன் பண்ண தப்புக்கு நீ எப்படி பொறுப்பாவ? இங்கே பாரு, உன் பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் இங்கே தாராளமாக இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், ரியலி. நீ தப்பான ஆளோட இத்தனை வருஷமாக இருந்திருக்குன்றது எனக்கு புரியுது. என்னால் முடிஞ்ச உதவி தான் உனக்கு பண்ணுறேன். ஏன் சில ஃப்ரெண்ட்ஸை வச்சு உன் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன். அவன் கூடவே இத்தனை வருஷமாக உயிரோடு இருந்துட்டேன். அப்புறம் என்ன கஷ்டம் உனக்கு? நான் தான் எப்படின்னு உங்ககிட்ட டிப்ஸ் கேட்கணும். சாண்ட்விச் எப்படி இருக்கு? குட். இல்லை ப்ரோ, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஸ்டஃப் எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும்? எதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் அப்புறமா பேசுகிறேன். என்ன வேணும்? படி, எல்லா கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எவ்வளோ வேணுன்றதை மட்டும் சொல்லு. மொத்த ஸ்டாக்கையும் நான் கொண்டு வந்து இறக்குறேன். அதான் கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னேனே. ஒரு நிமிஷம் இரு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து கூப்பிடுறேன். ஹேய், உனக்கு என்ன வேணும்? எவ்வளோன்னு சொல்லு. எவ்வளோண்ணா? என்ன வேணும்? அதான் எல்லாமே. எல்லாமே வா. அதான் ஸ்டஃப்பை தான் கேட்குறேன். ஏய், என்ன விளையாடுறியா? போயிடு. ஹேய், என்கிட்ட பணம் இருக்கு. இப்போ எவ்வளோன்னு சொல்லு. சரி, 20G இருந்தா கூட. எதுக்கு அவ்வளோ? எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, சும்மா கொடுத்துட முடியுமா? இதில் பாதி இருக்கு. ஸ்டஃப் கிடைச்சதோ நான் உன்கிட்ட மீதியை கொடுத்துட்றேன். சரி, அப்படின்னா என் பின்னாடியே வா. நான் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன்.
வர முடியாதுன்னா கையில் கொண்டு வந்து வைப்பாங்களா? இஷ்டம்னா வா, இல்லாட்டி போயிட்டே இரு. மண்டை சூடாயிடுச்சுன்னா அவ்வளோதான். எதுக்கு இவெல்லாம் இங்கே கூப்பிட்டு வர? ஆளு நம்ம கைதான், பிரச்சனை எதுவும் வராத. இவன் என்ன பண்ண போறான்? வா உள்ள போலாம். என்னடி பார்க்குற? சிப்பா நீ வா. இங்கே இரு, இதோ வந்துடுற. நீ எங்க போற? ஸ்டஃப் வேணுமா வேணாமா? எஸ். அப்போ வாயை மூடிட்டு இரு, வந்துடுவேன். எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. நீ போய் உன் வேலையை பாரு. விட்டுறாத இவள. கீகி, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு? இங்க எதுக்கு வந்த? பேட் ஏரியாவை பார்க்க. பேட் ஏரியாவா? இதுதான் என்னோட வீடு. இங்க வந்து நீ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற? I guess you are right. இது பேட் ஏரியா தான். பயப்படுறியா? இவ்வளவு தூக்கிட்டு போங்க. எழுந்திரி பேப். இதை வச்சு உன்னை 2 பீஸ் ஆக்கலாமா? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நீ போலீஸா? சொல்ல. நோ, நான் போலீஸ் இல்ல. எனக்கு ட்ரக்ஸ் வேணும். நான் அதுக்காக தான் வந்தேன். தோடா ட்ரக்ஸ் வேணுமாமல்ல? அப்படியே இறக்கிடுவேன். ஹேய், எங்க வந்து யார்கிட்ட? கம் ஆன், எப்படியாவது இங்க இருந்து வெளியே போயிடலாம். யார் நீ? ரிச்சர்ட், டியா, அது ஒரு பெரிய கதை. வா. வா இந்த பக்கம். கம் ஆன். ஆமா, நீ யாரு? இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? நான் ஒரு டிடெக்டிவ். எந்த பேக்கப்பும் இல்லாம எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க? அது ஒரு பெரிய கதை. ஓ, எனக்கே வா. ஓகே, லெட்ஸ் கோ. கம் ஆன்.
சரி நீ எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள வந்த? நான் சான்சஸை மறுபடியும் ஸ்டேட்ஸ்க்கு வர வைக்கிறதுக்காக அவனோட ஆபரேஷனை டிஸ்டர்ப் பண்றேன். யா நாங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் ஒர்க் அவுட் ஆகல. நீ அங்க எப்படி? நான் அண்டர் கவரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சான்சாஸ் எங்கேயாவது மெக்சிகோவில் இருக்கானு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன். ஆனால் நீ உள்ள வந்து என்னுடைய எல்லா ஆப்ரேஷனையும் சொதப்பிட்ட. ஆக்சுவலி மெக்சிகோவில் டிஇஏவோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இல்லை தான். எப்படியாவது அவனுக்கு இங்கே ப்ரெஷர் கொடுத்து அவனை ஸ்டேட்ஸுக்கு அனுப்பிட்டா அங்கே பிடிச்சிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இது ஏதோ ஓப்பன் சூசைட் மிஷன் மாதிரி இருக்கு. டிஇஏ எதுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு போகணும்? ஆக்சுவலி நான் இதில் வாலண்டியராக இருக்கிறதுனால தான். நீ எதுக்கு அதை பண்ண? ஒரு மிஷனில் என்னுடைய பார்ட்னர் இவனால் இறந்து போயிட்டான். நாங்கள் 2 பேரும் சான்சஸை பிடிக்கிறதுக்காக ஒரு மிஷனில் இறங்கணும். அப்போ அவன் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் மாட்டிக்கிட்டான். என்னால் அவனை காப்பாற்ற முடியல. சான்சஸால் அவன் உயிர் போயிடுச்சு. அவன் தான் என் ஃப்ரெண்டை கொன்னான். கேட்க வருத்தமாக தான் இருக்கு. Really, we had a great time. Oh man, no. Allow me. Thank you. நான் இதுக்கு முன்னாடி மிகேல பார்க்கலனா கண்டிப்பா உங்க கூட தான் இருந்திருப்பேன். எந்த டவுட்டும் இல்லை. நல்ல வேளை அந்த மோசமானவனோட நீ குழந்தை பேத்துக்கல. ஐம் சாரி. நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி பேசியிருக்க கூடாது. நோ, இட்ஸ் ஓகே. நான் என் பொண்ணு நினைச்சு அவமானப்படலை. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மிகேல் தான். அவன் மட்டும்தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தானா? அவளை கொன்னுட்டாங்க. சான்சாஸ் மாதிரி ஒரு கும்பல். ஐம் சாரி. வாழ்க்கையில் மறக்க முடியாத காலம் அது. அவள் இல்லாமல் எப்படி இருக்குன்னே தெரியல. எனக்கு சாவை பற்றிலாம் பயமே கிடையாது. அவளை காப்பாற்ற முடியலன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு தான் ரொம்ப சிரமப்பட்டேன். அவங்க பேர் என்ன? அலைனா. என் பொண்ணோட பேரு ஜென்னா. அவ போய் 3 வருஷம் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் சான்சஸ்னு தெரியும். ஆனா என்கிட்ட ப்ரூஃப் எதுவும் இல்லை. இட்ஸ் கிரேசி. பணத்துக்காக என்னென்னமோ நடக்குது. இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியல. உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டானா? அது எனக்கு தெரியாது. ஆனா நடந்திருந்தா நல்லா இருக்கும். Cheers. நீங்கள் 2 பேரும் இனிமேல் இதில் தலையிடாதீங்க. நானே இதை பார்த்துக்கிறேன். வாட்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டால் இந்த மிஷனுக்கு உங்களுக்கு 0 லைபிலிட்டி தான் கிடைக்கும். வெல், நான் என்ன சொல்ல வரேன்னா, மெக்சிகோல உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இங்க ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. இங்கே பாருங்கள், நீங்கள் நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு எனக்கு தெரியும். ஆனால் அனாவசியமாக உங்கள் பேட்ஜஸை நீங்கள் இழக்கிறதோ இல்லை உங்களுக்கு பிரச்சனை ஆகிறதோ நல்லா இருக்காது. எங்களுக்காக நீங்க யோசிக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பட் நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு உங்க பார்ட்னர் எவ்வளவு முக்கியமா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பியாட்ரிஸ் அவளுக்கு. யாரு பியாட்ரிஸ்? அவளோட ஃபியான்சே. ரீசெண்டா சான்சஸால் அவ செத்துட்டா. இப்போ என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மிகேல் ஆகுலர் வைஃபை கண்டுபிடிச்சாச்சு. ட்ரக் ஸ்மக்லிங் நடக்கிற ஒரு அட்ரஸும் தெரிய வந்திருக்கு. அப்போ வாரண்டோட போயிட வேண்டியதுதான். வாரண்ட் எதுக்கு? நானே போறேன். நானும் உன் கூட வரேன். ஓகே, எல்லாருமே போலாம். போலீஸ்! ஸ்டஃப்ஸ் தூக்குங்க. அவங்கள க்ளோஸ் பண்ணுங்க.
ரொம்ப நேரம் ஆக்கிட்டான். வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் வா. கமான், ஃபாலோ பண்றாங்க, சீக்கிரமா வா வா வா. நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க. பூல் பார்ட்டியில் நம்ம கிட்ட மாட்டினாலே அவ திரும்ப வந்துட்டா. நம்மளை பத்தி யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. டோன்ட் வரி, I'll take care of it. அவளை நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல, உயிரோட தான் இருக்கா. ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ. ஓ சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? என்னோட சிஸ்டரை காணோம், நான் தேடி வந்திருக்கேன். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் ஃபோட்டோ காட்டுறேன். அப்படியா? காட்டுங்க. இவதான். ஓ சாரி. ரியலி? நீங்க ஃபோட்டோவை பார்க்கவே இல்லையே? இல்லைங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். தட்ஸ் ஃபைன். என்னன்னு புரிஞ்சிருச்சு. Oh, how cute. நான் போலீஸா இருந்தவன் தெரியுமா? அதையும் பார்க்கலாம். இப்ப சொல்லு, பாத்தியா இல்லையா? சொல்றதுக்கு எதுவும் இல்ல, சத்தியமா எனக்கு தெரியாது. சொல்றதுக்கு எதுவும் இல்லனா அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த லிப்ஸ்? வெயிட் 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 வெயிட். அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும் தெரியும், சொல்லிடுறேன். என்ன விட்டுரு என்ன விட்டுரு என்ன விட்டுரு. ரேஸ்மன் கூட தான் நான் அவளை பார்த்தேன். கடைசியா நான் ரேஸ்மன் கூட தான் பார்த்தேன். இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல தோணுச்சா? ஆனா இப்ப நீ என் முகத்தை பார்த்துட்டியே, என்ன பண்ணலாம்? இல்ல, உன்னை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியல, பாவம் அவங்களே அப்செட்ல இருக்காங்க. ஆல்ரைட், நீ சொல்றதும் கரெக்ட் தான், நானும் இதை ஒத்துக்கிறேன். அவளை நம்பலான்னு நீ நினைக்கிறியா? அவள் உண்மையதான் சொல்கிறான்னு நமக்கு என்ன தெரியும்? அவளுக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷனும் வேணும். நீ உன் ஆளுங்களை நம்புவியா? ஆனஸ்டாக சொல்லணும்னா எனக்கு தெரியல. நீங்க அவளை பத்தி கவலைப்படாதீங்க, அவ இங்க தானே இருக்கா. உங்ககிட்ட ஏதாவது வெப்பன்ஸ் இருக்குமா? ரிவால்வர், ஓல்ட் ஷார்ட் கன். இன்னும் கொஞ்சம் பெரிய வெப்பன்ஸ்லாம் தேவைப்படும். அதெல்லாம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல பக்கத்துல தான் இருக்கு. ஓகே, நீ இங்க ஜூலியானா கூட இரு, நான் இவரோட உள்ள போய் இவரோட பேபிஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். பேபிஸ்? ஃபயர் ஒர்க்ஸ் சொன்னேன். டைம் ஃபார் தி பூம் பூம். யா, வாங்க சேர்ந்தே போய் ஸ்டார்ட். லெட்ஸ் கோ. எப்படி இந்த கேமை இவ்ளோ நல்லா விளையாடுறீங்க? பல வருஷமா விளையாடுறேன். யார் கூட விளையாடுவீங்க? சோரோரிட்டி சிஸ்டர்ஸ். ஓ, எதுக்கு மிகேல விட்டுட்டு வந்துட்ட? அவன் என்னை கண்டுபிடிச்சிருவான். இதுக்கு மேல அங்க இருந்தா சேஃப் இல்லைன்னு இங்க வந்துட்டேன். பிளஸ் ஒரு பெரிய கார்ட்டலையே அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். தப்பிச்சு வர அளவுக்கு என்ன ஆச்சு? என் பொண்ணு ஜென்னாக்காக. அவ காணாம போனப்பவே நான் எஸ்கேப் ஆயிருக்கணும், ஆனா விட்டுட்டேன். ஒரு நாள் மிகேல் கேஷையும் ட்ரக்ஸையும் எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தான். இதுதான் சான்ஸ்ன்னு நினைச்சு அவன் பெருசா நினைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் தூக்கிட்டேன். இப்ப கார்ட்டலால அவன் பிரச்சனையில மாட்டிட்டான். அது எவ்வளோ இருக்கும்? அது எவ்வளோலாம் நான் எண்ணி பார்க்கல. இது போதும், சான்சஸை பிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல எவிடன்ஸ். இருங்க, என்ன இதுல இன்வால்வ் பண்ண போறீங்களா?
பின்ன ஒரு ட்ரக் டீலரை நீ கல்யாணம் பண்ணியிருக்க. கூட கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் காஃபி குடி. யா தேங்க்யூ. Shit. Hey, Juliana, சீக்கிரம் மறைஞ்சுக்கோ. சீக்கிரம். வெட்டிக்கிடு. Go. யாரையும் காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. நான் தேடுங்க. இல்லை அவ ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு. அவெல்லாம் சேஃபா தான் இருப்பா. இங்கே இரு, மூவ் பண்ணாத. ஓகே? Shit! ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்போ. எவ்வளோ நேரம் எங்களை அலைய விட்டுருப்பேன். Len! ஆம்புலன்ஸை சீக்கிரம் கூப்பிடுங்க. இப்பயே பண்றேன். அவளை பிடிச்சிட்டாங்க. ஐம் சாரி. இல்ல அதை பத்தியெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத. உனக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இரு. சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. இப்போ லின் எப்படி இருக்கா? பொழைக்கிறதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் என்ன பண்றது? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆல்பர்ட் சாnchez, டீல். தேங்க்ஸ் கேப்டன். டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியோட ஆல்பர்ட் சாnchez ஒரு டீல் போடணுமா? சாnchez-ஓட ஃபாதரா? டிஏவோட டீல் வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? அவர் அப்ரூவர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காரா? நாளைக்கு மார்னிங் அவரை மீட் பண்ணலான் இருக்கேன். நீ ஏன் போகணும்? அவர் என்னதான் வர சொல்லியிருக்காரு. அப்ப இதுல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியல. நானும் உன் கூட அங்க வரேன். நான் தனியா தான் போய் ஆகணும்.
கிகி, என்னோட நிஜ பேரு வால்ரி மெண்டஸ். இட்ஸ் குட் டு see you ஆல்பர்ட். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? உன்னை நான் பார்ட்டியில் பார்த்தேன். ஓ ஃப்ரெண்டுக்காக ஐ எம் சாரி. தேங்க்யூ, மீன்ஸ் a lot. எதுக்கு உங்க சொந்த பையனே காட்டி கொடுக்க நினைக்கிறீங்க? அது என்னோட பர்சனல் விஷயம். எதுக்கு இதை பண்றீங்க? ஃப்ரீடம் வேணும். ஓகே, நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம என்னால உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க முடியும். ஒருவேளை தப்பா ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா FBIயோட மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல உங்க பையன் பேருக்கு பக்கத்துல உங்க பேர் தான் இருக்கும். மிஸ் மெண்டஸ், கால் மீ வேலரி. வாலரி, உனக்கு என் பையன் வேணும், எனக்கு என் சுதந்திரம் வேணும். நாம சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க. பார்டருக்கு பக்கத்துல எல்பாசாவோட சவுத்துல தான் சாnchez ஒரு மறைவிடத்துல இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அவன் இடத்த விட்டு வெளியே வந்துட்டானா? எதுக்காக? ஃப்ரீடம், அவரோட பையன் கிட்ட இருந்து. அந்த ஆளை நீ நம்புறியா? எஸ், ஆல்பர்ட் சாnchez ஒரு சாதாரண விவசாயி தான். அவரோட பையனால தான் அவர் மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க. சோ இங்க தான் அவனோட மறைவிடம் இருக்கு. இந்த இடத்தை யாரும் யூஸ் பண்றதில்ல. ஆக்சுவலி 2 பார்டர்லையுமே போலீஸ் இருந்தும் அவனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலையே. அண்ட் சேட்டலைட் மூலமாகவும் ட்ரை பண்ணி பார்த்ததில் சாண்டை தவிர அங்கே வேற எதுவுமே தெரியல. ஸோ நீ ஷூராக தான் சொல்கிறியா வால்? எஸ், இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆல்பர்ட் சாnchez சொல்ற எல்லா விஷயமும் உண்மையாவே இருந்தாலும் அவன் அந்த பார்டரை கிராஸ் பண்ணலனா டிபார்ட்மெண்டாலையும் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவன் அவ்வளோ ஈஸியாக மாட்ட மாட்டான். இல்ல, அப்படி இல்ல. நம்ம பிளான் படி போலாம். 3 பேர் போலாம். உங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா நான் கம்பல் பண்ணல. நம்ம 3 பேர் மட்டுமா? இட்ஸ் a suicide mission. சாnchez பிடிக்கிறதுக்காக என்னோட உயிரே போனாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். சோ நான் போறேன். ஐ மீன், ஸோ நானும் உன் கூட இதுக்கு வரேன். என் பார்ட்னருக்கான நிலைமை உனக்கு வரக்கூடாது. எப்படி வெப்பன்ஸை பார்டர் கிராஸ் பண்ணி எடுத்துட்டு போறது? அதை என்கிட்ட விட நான் பார்த்துக்கிறேன். நமக்கு ஆள் இருக்கு. அப்பனா நான் எல்லா பேபிஸும் ரெடி பண்ணி வைக்கிறேன். இனி வெயிட் பண்ண முடியாது. செம ஃபன் இருக்கு. நானும் உங்க கூட வரதான் போறேன். காப்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. கடைசியில் என்ன பிரச்சனையில் மாட்டி விட்டீங்கல்ல? நல்லது நடக்கணும்னா எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. நான் எப்படி வளர்ந்தனோ அதே மாதிரி தான் நீயும் வளரணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம 2 பேரோட பாதையும் வேறையா மாறிடுச்சு. நீங்கள் எந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. இது ஒரு அப்பா பையனுக்கு செய்கிற பாவம். ஜெஃபி, எது பாவம்னு உனக்கு தெரியுமா? பேராசை, கொலை, அப்பாவி மக்களை ஏமாத்துறது, கொடுமைப்படுத்துறது, இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. உங்கள் மேலே எனக்கு அதிக மதிப்பு இருக்கு டேட். உங்களுக்காக நிறைய யோசிச்சிருக்கேன். நீ பண்ண விஷயத்தால எனக்கு அவமானம் தான் மிஞ்சிச்சு.
நீங்க பண்ணதை விட நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்காக பெரிய வீடு கொடுத்தேன். உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்க காலடியில் கொண்டு வந்தேன். ஆனா நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க? அந்த பேரை கெடுக்கிறதுக்காகவே நீ எல்லா வேலையையும் ஏற்கனவே பண்ணிட்ட. இதுக்கப்புறம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன உயிரோட கொன்னுட்ட. நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்னு எனக்கு தெரியும். நம்ம குடும்பத்துக்காக தான். சான்சாஸோட பிராண்ட் இந்த உலகம் பூரா தெரியணும். உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. ஆனா இனிமே அதை என்கிட்ட சொல்ற வேலையை வச்சுக்காத. நான் தினம் தினம் இங்க வந்து நீ நல்லபடியா திருந்தணும்னு வேண்டிக்கிறேன். மாற்றம் வருதான் பார்க்கலாம். உங்க அம்மா என்னென்னமோ கனவு கண்டிருப்பா. அவ உயிரோட இருந்திருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டமேன்னு. நீங்க போலீஸ்ல என்ன சொன்னீங்க டாட்? எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னேன். இது தப்புன்னு தெரியலையா? இல்ல இல்ல, அவன் இங்கதான் இருக்கணும். மேபி இருக்கலாம். ஜூலியானாவும் இங்கே தான் இருப்பாளா? இதை தவிர வேற எங்கேயுமே சான்ஸே இல்லை. ஸோ பிளான் நல்லா தெரியும்ல? இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலாம் என்ன பண்ணுவீங்க? ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். எல்லாருமே சாக வேண்டியதுதான். முடிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அப்படின்னா உடனே மிஷின் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் த அப்டேட். கேப்டன் லாங்லி தான் பேசினாரு. நேத்து ராத்திரி ஜெனி இறந்துட்டா. அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது. ஆல்ரைட், ஜெனிக்காகவாது இது பண்ணணும். நான் நினைச்சதை விட டஃபா இருக்கா. இவ எதுவுமே பேச மாட்டேன். ஜூலியானா, இட்ஸ் சிம்பிள். ட்ரக்ஸும் பணமும் எங்க இருக்குன்னு சொல்லிடு. உன்னை இப்பவே வெளியே விட்டுறோம். வேணும்னா உனக்கும் கொஞ்சம் ஷேர் கொடுக்குறோம். நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? மிகேல் என்கிட்ட எதுவும் சொல்லல. அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் அவனை கொன்னுட்டேன். ஒழுங்கா நாங்க கேட்டதை சொல்லிடு. இல்லை, உயிரோடவே இருக்க முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு எதுவும் தெரியாது. ரைட், நான் யாருன்னு உன் ஹஸ்பண்டுக்கு தெரியும். உனக்கும் தெரிய வேண்டாமா? எதுவும் பண்ணதை விட மறுபடியும்
மறுபடியும் பேசவே மாட்டேங்கிறாள்ல. நான் இவளை பேச வைக்கிறேன். சீக்கிரம் ஏதாவது பண்ணு. நான் இப்போவும் அதே தான் சொல்றேன். எனக்கு எதுவும் தெரியாது. ஓ சரி ஓகே, ஃபைனலா சொல்லிடு, பணம் எங்க இருக்கு? லூனா, லாஸ்டா ஒரு தடவை கேட்கிறேன். என்ன நடக்குது? என்னாச்சுங்க? போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. போங்க, க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே. पता है मुझे, तुमने मारा। मैं तुम्हें छोड़ूंगी नहीं। அவளை விட்டுருங்க. அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் மாட்டினியா? யார்கிட்ட வந்து? ஜூலியானா, ஐயோ ஓகே ஓகே ஓகே, என் கூடவே வா, என்னையும் ஃபாலோ பண்ண. ஓகே, நோ, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுல இன்னொரு கிளிப் எடுக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணலாம். கம் ஆன், உள்ள வந்துருங்க. கைஸ் ஓகே? ஓகே. சாnchez பாத்தியா? அவனை நான் பார்க்கவே இல்லை. ஜூலியானா, you're okay? I'm okay. No, close up போற.
நீங்க அவளை பாத்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். Come on. Escape out together. Come on. ஜெவி வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. கம் ஆன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஹேய், Come on. நீ போய் சாnchez பாரு. நான் இவளை பார்த்துக்கிறேன். Go back. Go back. நீ அடங்கவே மாட்டியா? Very impressive. என்ன கண்டுபிடிச்சிட்டியே. இனியும் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. உன் டீமுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. போயும் ஒரு பொண்ணு அனுப்பி வச்சிருக்காங்க. வெல், இருந்தாலும் ஒத்துக்கிறேன். நீ இவ்வளோ க்ளோஸாக என்கிட்ட வந்துட்டியே. எங்க அப்பா மட்டும் இல்லைன்னா நீ என் நிழல கூட தொட்டிருக்க முடியாது. ஷட் அப், ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. உனக்கு இங்க ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. இல்லனா என்ன, உன்னை என்ன கொல்ல முடியாதா? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. என் கையில கன்னு இல்லை. Come on, puta. Come on. இந்தா, இது பியாட்ரிஸ்க்காக.
டாம் ரே பாபிக்கு வச்சு கலக்கிட்டீங்க. யூர் ரைட். சாப்பிட்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு கொஞ்சம் வைன் ஊத்தவா? எனக்கு வேண்டாம். நீங்க எடுத்துக்கிறீங்களா? நோ தேங்க்ஸ், நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஓகே. உனக்கு வேணுமா? தேங்க்ஸ் பட் நோ தேங்க்ஸ். இருங்க இப்போ வந்துடுறேன். ஓகே, சீக்கிரமா வந்துரு. ஓகே ரே, சோ அடுத்து என்ன பிளான்? ஃபுல் ஈவினிங் உங்களோடய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இதோட போதும். இல்லைன்னா என் ஆண்ட் என்ன கொன்னே போட்டுருவோம். கமோ, நம்மளும் ஃபேமிலி தானே. என்ன ஆமா தேடிட்டு இருந்தா இருப்பாங்க. என்ன? எங்க போனாலும் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க நம்மள விடவே மாட்டாங்க. ஹாய். Hey. இதுதான் நீ சொன்ன சூட்கேஸா? இதை இது, வச்சுட்டு என்ன இது பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. டேபிள கிளியர் பண்ணு. ம். எடுத்து வைக்க இடம் வேணும்ல. வாவ், இதுல எவ்வளவு இருக்கு? எப்படியும் 1.2 மில்லியன் இருக்கும். இதுல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறேன். அதான் 1.2 மில்லியன் சொன்னனே. ஓ, சரி, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அதை நான் எடுக்கல. லுக், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எனி டைம். குட் லக் வித் எவ்ரிதிங். யூ டூ. யா. நான் இப்போ வந்துடுறேன். இட்ஸ் a huge amount. வெயிட். இது உன்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. ஓ இல்ல, என்னால முடியாது. இது தப்பான வழியில வந்தது. அப்போ இதை நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணு. தேங்க்யூ. ம். ஓ மேன், என்னோட பார்பிக்யூல எனக்கு நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க மேன்? இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. திரும்பவும் சிகாகோ போக வேண்டியதுதான். மறுபடியும் மாடலிங் வேலையை ஆரம்பிக்கணும். மாடலிங்கா? யா, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு இது